எல்லாரும் ரெடியா? கூப்பிட்டுருவோமா? அதாவது ஒரு சிலரோட வெற்றி நம்மளே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் தான் இந்த மேடைக்கு இப்போ வர போறாங்க. கிக்கி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ நீ யாரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு யாரை தெரியும் இதெல்லாம் கேட்டாங்க. அப்போ ஒரு சிலர் உண்மையும் உழைப்பையும் மட்டும் மூலதனமாக போட்டு வேலை செஞ்சதுனால அவர் யாருன்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்ட ஒருத்தர். ஆனால் அதையும் தாண்டி உலகநாயன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன கண்ணு வேணும்னு கேட்டேன் அப்படின்னு படத்தில் கேட்பாரு. கேட்குறப்ப அந்த கண்ணு க்ளோஸ் போகும். அவருடைய கண்ணை பார்க்காத கேமராவும் இல்லை, கலைத்துறையில் அவர் பார்க்காத கண்ணும் இல்லை. அவர் ஒருத்தரோட கண்ணை பார்த்து இதில் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி, இதில் உண்மை இருக்குங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னார்னா அது அவர் சிறந்த மனிதன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த நடிகர், எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் சுற்றி இருக்கவங்களையும் அப்படி பார்த்துக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் பர்சன். எப்போவுமே நான் அவருக்கு மனதார ஒன்று சொல்லுவேன், எங்கள் வீட்டு பிள்ளைன்னா எம்ஜிஆர், நம்ம வீட்டு பிள்ளைன்னா வேற யாரு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிள்ளை இன்னைக்கு அமரனாக வந்திருக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்புக்கு இவ்வளோ லவ், இப்படி ஒரு கரகோஷம், இப்படி ஒரு சத்தம், ரொம்ப 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 நன்றி. இந்த பக்கம் அப்படியே ஆரம்பித்து இந்த சைடு வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கலைப்புலி தானு சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அண்ட் அன்பு செழியன் அண்ணா, எப்போவும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம லெஜண்ட் மணி சார், அவருடைய விஷஸ்க்கும் அவருடைய ப்ரெசன்ஸ்க்கும் தேங்க்ஸ். அண்ட் லோகேஷ் ப்ரோ, உங்களுக்கும் நன்றி. அண்ட் என்டையர் அமரன் டீம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹலோ, ஹாய். டபஸ் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் சார். அண்ட் கர்னல் வினோத் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். மேஜர் முகுந்த் சாரோட ஃபேமிலி, வரதராஜன் அப்பா, உங்களை வந்து முகுந்த் சார் வந்து செல்லம்மா நைனா நைனான்னு கூப்பிடுவாங்க. நானும் இப்போ அப்படியே கூப்பிட்டுக்கிறேன், நைனா. ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்கே பார்த்தது. அண்ட் இந்து மேம், ஒரு பிக் சல்யூட் உங்களுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அலோவிங் அஸ் டு டூ திஸ் ஃபிலிம். அண்ட் அர்ஷியா, ஹாய். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முக்கியமாக நான் உழும்போது கை தந்து, எந்திரிக்கும் போதெல்லாம் கை தட்டி, எப்போவும் என் கூடவே நிற்கிற என்னோட ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு வணக்கம், நன்றி. நான் இந்த படத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ட்வீட் பண்ணி ஆரம்பிச்சனோ அதையே சொல்லி ஆரம்பிக்கிறேன். அடுத்த வினாடிக்குள் இந்த உலகம் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். அப்படி ஒரு ஆச்சரியம்தான் எனக்கு இந்த அமரன் படம், இப்போ வரைக்கும் இருக்க இந்த மொமெண்ட் எல்லாம். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், அவரை பற்றி நான் எல்லாரும் மாதிரியும் ஒரு நியூஸில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் அதை வந்து எனக்கு ஒரு படமாக வரும், ஒரு கதையாக வரும்னு நான் நினைக்கல. ராஜ்குமார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, எங்கேப்பா இருக்கீங்க, உங்கள்கிட்ட கதை சொல்லணும்னு சொன்னார். ராஜ்குமார் பெரியசாமி, அவர் இப்போ சாமின்னு கூப்பிட்டுருக்கேன் நான். அவர் வந்து வாங்க, அவர் கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லுவார். ஸோ இந்த கதை வந்து அந்த மாதிரி தான் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு கதையை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதுக்கு எப்போவும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் சில இதை இங்கே நான் சொல்லிடுறேன். ஒன்று, இது வந்து இந்த கதையினுடைய முடிவு இருக்கு இல்லையா, இந்த எண்டு, இதுக்காக பண்ணப்பட்ட படம் இல்லை. இது இந்த மனிதனுடைய ஜேர்னி, இவருடைய லைஃப், அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அதில் அவருடைய லவ், அந்த லவ் அவங்க ஃபேமிலி மேலேயா இருக்கட்டும், இல்லை இந்து மேம் மேலேயா இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒர்க் மேலேயா இருக்கட்டும், இதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இதை தாண்டி இன்னொரு காரணம் இருந்தது, அவர் ஒரு ட்ரூ லீடர். ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக முகுந்த் சார் இருந்தார். இதெல்லாம் அந்த கதையில் இருந்தது. இது கூடவே என் அப்பாவுடைய தாட்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க சிமிலாரிட்டி, இதெல்லாம் சேர்ந்து தான் காலையில் 6 மணிக்கெலாம் அவருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு தெரியும் அவருக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் முழிச்சு தான் இருப்பார், அவர் தூங்கவே மாட்டார்.
அவர் எப்பயாவது தெரியாமல் தூங்கிட்டா தான் உண்டு, ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் தூங்கவே மாட்டார். ஃபோன் பண்ணி இந்த படம் வந்து நான் என்னுடைய 25th ஃபிலிமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறதே சூப்பர், இதை சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னாரு. சாயங்காலத்துக்கு மேலே என்னால் வந்து வெயிட் பண்ண முடியல. இது 25னா இன்னும் இதெல்லாம் இது முடியும்னு நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எப்படி சீக்கிரம் கொண்டு வரது, நம்ம சீக்கிரம் என்னதுனால சீக்கிரம் வரப்போகிறது இல்லை அந்த நம்பர், இது எப்படியா சீக்கிரம் பண்ண. அப்புறம் சொன்னேன், இல்லை அதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த படம் எனக்கு உடனே பண்ணி ஆகணும், மாவீரன் முடித்த உடனே இந்த படம் நம்ம ஆரம்பிச்சிடலாம், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது அவர்கிட்ட வந்து ஓகே சூப்பர் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கமல் சார்கிட்ட போய் சார் வந்து ராஜ்குமார் பெரியசாமி சார் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி, ஓகே சொல்லிட்டேன் சார் ஹாப்பின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க சாருன்னு கேட்டேன். சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டாரு, அவர் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு உடனே சார் சொல்லியிருக்காங்க, கண்டேன் சீதையனில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்துருக்காங்க, இந்த படத்தை வந்து இப்படிலாம் விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கணுன்றது. அண்ட் அதை விட முக்கியமானது ஃபேமிலியிலேருந்து அவங்க வச்ச ரெக்வஸ்ட் வந்து ஒரு தமிழ் முகம் இந்த கதை பண்ண நல்லாயிருக்கும், முகுந்த் அவர்களுக்கு வந்து தமிழ் மேலே பற்று ஜாஸ்தி, அவர் ஒரு பயங்கரமான பாரதியார் ஃபேனுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாமே எனக்கு பெரிய மெடல் வாங்கி குத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த அமரன் ஜேர்னி. அதை தாண்டி இந்த டைட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். இந்த டைட்டில் கொடுத்ததுக்காக ராஜேஸ்வர் சார், ஃபஸ்ட் அமரனோட டீம்லேருந்து ராஜேஸ்வர் சார், அண்ட் மிக முக்கியமாக கௌதம் கார்த்திக் பிரதர் அண்ட் நவரச நாயகன் கார்த்திக் சார், இவங்க 2 பேருக்கும் என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கார்த்திக் சார் வந்து அமரன் 2 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இருந்தாங்க. இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதைக்கு இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. தான் பண்ணுற படத்தை விட்டுட்டு நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பொறுப்புக்கு மொத்த டீமும் சின்சியராக இருந்து இந்த படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள், நிறைய ட்ராவல் இருக்குது. இதை ராஜ்குமார் வந்து திரைக்கதையாக மாற்றின விதம் தான் இது எங்கள் எல்லாரையும் இதை படமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா ஒரு உண்மை கதையை சொல்லும் பொழுது தேட்டரில் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்து உட்காந்து பார்க்கும்பொழுது சில இடங்கள் சிரிக்கணும், சில இடங்கள் கை தட்டணும், சில இடங்கள் விசில் அடிக்கணும், சில இடங்கள் கண் கலங்கணும். அப்படின்னா இது எல்லாம் ஒரு திரைக்கதையில் இருக்கணும். பட் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு பண்ணும்பொழுது நம்ம மிகைப்படுத்த முடியாது, எக்ஸ்ட்ரா சினிமா விஷயங்கள்லாம் சேர்த்துட முடியாது. அதை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருந்தார் ராஜ்குமார். அவரும் நானும் வந்து விஜய் டிவி டைம்லேருந்து பயங்கர க்ளோஸ். அவர் சொன்னது தான் அது. நீங்கள் விஜய் டிவி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா தடவை கேட்பேன், இந்த விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு செக்யூரிட்டியே தேவையில்லையே, எப்போ பார்த்தாலும் ராஜ்குமார் ஆஃபீஸ்க்குள்ளேயே தானே இருக்கார், அவர் நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அவர் அங்கேயே தான் இருப்பார், எடிட் பண்ணுவார், இது பண்ணுவார். அவர் என்னை ஷோ டைரக்ட் பண்ணதில்லை, ஆனால் அவர் ஷோவில் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் அந்த மாதிரி ஒரு ஆள் அவர், பயங்கரமானது. நான் ஜோடி நம்பர் 1 ஒரு ஷோவில் வந்து நான் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அந்த ஷோக்கு வந்து எனக்கு நான் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால ஒரு எபிசோடுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ நான் அந்த இன்வாய்ஸை ஃபில் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் அந்த இன்வாய்ஸை நீட்டுவேன். நான் இன்வாய்ஸை திருப்பி பார்ப்பார், என்ன திருப்பி பார்க்குறீங்க, ஒரு 2000 ரூபா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸ்கிரிப்ட் பேப்பர் எங்கே அப்படின்னு கேட்பார். ஸ்கிரிப்ட் பேப்பரை நான் ஃபுல்லாக ஸ்பாட்டில் இருந்து நான் அங்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் எழுதி கொண்டு வா, உனக்கு அந்த 2000 ரூபாய் தரேன் அப்படின்வார். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு 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 அப்படி தான் இருப்பார் அவர். சரி, இப்போ டிவிலாம் முடிஞ்சிருச்சு, அவர் வந்து சினிமாவுக்கு வந்தவுடனே அவர் வந்து ஓகே இப்போ வேறு மாதிரி ஆகிடுப்பார்னு நினச்சா இது இன்னும் பயங்கரமாகிட்டார், இன்னும் ஸ்ட்ரிக்ட், ஹெவி ஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த படத்தில் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் அவர்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டேன். அவர் என்னை பிடிச்சி சந்தீப்னு ஒரு ட்ரெயினர்கிட்ட கொடுத்தாரு. வந்து ஜிம்மில் என்ன ஏற்றினார்னா என்னெல்லாம் செய்ய முடியுமா, நோ பிரதர் ராஜ்குமார் ஹேஸ் டோல்டு திஸ், பிரதர் ராஜ்குமார் ஹேஸ் டோல்டு திஸ்ன்னு சொல்லி சரி செஞ்சிடறேன்ப்பான்னு. அப்படி தான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அவர் தான் எனக்கு இந்த டயட், ஃபிட்னஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது. ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி மும்பை கூப்பிட்டு போனார். மும்பைக்கு போய் நம்ம ஒரு ட்ரைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. போனால் அங்கே வந்து ஓகே ஒரு 2 days ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடம்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே இதில் நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னாங்க. சரி, எல்லாம் வெப்பன் ட்ரைனிங் எல்லாம் இருக்கும் பார்த்தா இதை ஒரு 15 days நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் மாதிரியே கூட இருந்து இதை ஃபுல்லாக பண்ணது வந்து நம்மளுடைய ராஜ்குமார் பிரதர். அதுக்கப்புறம் தான் எங்களோட காஷ்மீர் ஷூட் ஆரம்பிச்சிச்சு. காஷ்மீர் போனோம். காஷ்மீரில் ஒரு 1 month கிட்ட போச்சு. பகல்காம், ஆக்சுவலாக காஷ்மீர் வந்து வெரி 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 பியூட்டிஃபுல் பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் எதுனா காஷ்மீரில் நிறையா இருக்குது. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரியான இடங்கள், மீதெல்லாம் ரொம்ப, அதுலேயும் பகல்காம்ன்ற ஊர்லாம் ரொம்ப ரொம்ப அழகு. அங்கே கூப்பிட்டு போய் 1 மாதம் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஷூட் பண்ணும்போது முதல்ல பனி பார்த்தோம், அப்புறம் வந்து வெயில் பார்த்தோம், அப்புறம் மழை பார்த்தோம். அதுலலாம் ஒரு நைட்டு இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணாங்க ஒரு தடவை. அப்போ நான் வந்து அந்த கன்னை வச்சுட்டு ரெடியாக இருந்தேன். நான் ரெடியாக இருக்கும்போது ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கட் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்துட்டு ரோலிங் சொன்னோடனே கட்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க.
இப்போவே சுட வேணாம், அப்புறமா ஆக்ஷன் சொன்னோன்னே சுடுங்க அப்படின்னா, நான் எங்கே சுடுறேன், குளிரில் ஆடுதுங்க கன்று, நான் சுடலைங்க அப்படின்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் போச்சு. ஸோ அப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 60 days ஆச்சு. அப்புறம் 70 days, 80 days டீமில் எல்லாருமே எப்போ நம்ம ஊருக்கு போவோம், எப்போ நம்ம ஊருக்கு போகணும். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பண்ண டைரக்டர் அவர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ்னு எப்படின்னு 100 நாள் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அங்கே வந்து மொத்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த டைமில் கமல் சார் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட் ஆனால் கமல் சார்கிட்ட நம்ம சொல்லலான்னா கூட கமல் சாரே எங்களால் பார்க்க முடியல. ஸோ அப்படி தான் நாங்கள் 100 நாள் இந்த டீம் வேலை பார்த்தோம். ஸோ இதில் ஒருத்தர் கஷ்டப்பட்டோம், 2 பேர் கஷ்டப்பட்டோன்றதில்ல, என்டையர் டீமும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து. பட் அப்படி ஒரு டெரெயினில் இப்படி ஒரு வேலை பார்த்தா தான் இந்த மாதிரியான கதைக்கு நியாயம் சேர்க்க முடியுன்றது தான் மொத்த டீமும் ஒர்க் பண்ணது. சாயாக இருக்கட்டும், சாயோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஃபஸ்ட்டு வந்து சாய் எப்படி கரெக்டாக இருக்குமா முதல் படமே எப்படி அப்படின்னு சொன்னேன். சாய் சிரிச்சுட்டே இருப்பாப்ல, அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் பண்ணிடலானே சொல்லிட்டே இருப்பார். பட் படத்தில் அவரோட ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. தேங்க்யூ என்னை வந்து இவ்வளோ சூப்பராக காமிச்சதுக்கு சாய். அண்ட் கலை, உங்களோட டீசர், இந்த படத்தோட கட், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருந்து. இப்போ ட்ரெய்லருக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி இன்னும் ஒரு 2-3 டேஸில் அதை கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார், ஆர்ட் டைரக்டர் சரி சார் அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி பிரகாஷ், அவர் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிகினிங்லேருந்து தெரியும். எனக்கு நம்ம சதீஷ் என் கூட நடித்தார்லே, இப்போ படங்களில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சதீஷ் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஜிவியை ஃபஸ்ட்டு. நம்ம ஜிவி ஸ்டூடியோக்குள்ளே போனால் ஒரு மைக் இருக்கும், ஒரு கீபோர்டு இருக்கும், 2 சேர் இருக்கும், பக்கத்தில் சதீஷ் இருப்பார். இந்த மாதிரி எப்போவுமே சதீஷ் அங்கே தான் இருப்பாப்ல. ஸோ சதீஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எங்களுக்கு. அப்போலேருந்து ஜிவிக்கும் எனக்கும் பழக்கம். ஸோ ஜிவி நானும் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு முறை வந்து நானும் சதீஷும் ஒரு கதையை பற்றி சொல்லிட்டே இருந்தோம். ஒரு பயங்கரமான கதை எங்கள் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு, அட்லி எங்கள் ஃப்ரெண்டு பேர், அந்த அட்லி ஒரு பயங்கரமான கதை பண்ணியிருக்காரு, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் ஓகே கேட்குறேன் அப்படின்வாரு. திரும்ப அடுத்த நாள் போவோம், இந்த சீன் இன்னைக்கு பயங்கரமாக வந்திருக்கு, நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. சரி நான் கேட்குறேன், அட்லி பயங்கரமாக பண்ணிட்டான், அந்த சீன் பயங்கரமாக பண்ணிட்டான், இந்த ட்ராக் பயங்கரம், ஐயோ காமெடி பயங்கரம்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகிட்டா. டே யாரா அந்த அட்லி, கூட்டிகிட்டு தான் வாங்கலாம்டா, டெய்லி எனக்கு பில்டப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் கூட்டிகிட்டு தான் வாங்கடான்னு சொல்லி அப்படி போய் அட்லி எல்லாம் பேசி அவருக்கு வந்து அட்லி கதை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி அட்லியும் அவரும் படம் பண்ணுறதுக்கு அந்த பக்கமாக போயிட்டாங்க. அப்போ நாங்கள் சேர வேண்டியது, அப்போ நாங்கள் சேர முடியல நானும் ஜீவியும். பட் ஒரு ரைட் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து அமரன் நான் நம்புகிறேன். இந்த படம் பார்த்ததுலேருந்து அவர் வந்து எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். இந்த படத்தை பற்றி சாங்ஸ் இப்படி இருக்கணும்னு வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த ஹே மின்னலேக்கும் தேங்க்ஸ் ப்ரோ, அண்ட் வெண்ணிலவே சாங்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு இப்போ ஒரு ரேப் சாங் கேட்டிங்க, அது இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு லவ் ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ எல்லா ட்ராக்குமே நீங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் அடுத்தடுத்து நிறையா ஜேர்னி கண்டினியூ ஆக போகுது. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம்லேயும் 2 பேரும் நாங்கள் சேர போகிறோம். அதுவும் சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிலிமுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அண்ட் ஜிவி ப்ரோ, உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது நீங்கள் எப்போவுமே பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாத்துலேயும் அதில் நான் ரசிச்சிருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரையும். இப்போ நான் வந்து அதை இப்போ இந்த படத்தில் பார்க்குறதுக்கு, நான் வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களோட டீம், மியூசிஷியன்ஸ் அண்ட் உங்களோட என்டையர் டீம், ஜோ இருக்கட்டும், தினேஷ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் எல்லா சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இது உங்களுக்கான நிகழ்வு. உங்களுடைய லிரிக்ஸும் வாய்ஸும் இந்த படத்தை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கியிருக்கு. அண்ட் கூட நடித்த புவன், மேரா படி மேரா பாய், புவன், அப்புறம் ஸ்ரீ அண்ணா, அப்புறம் இன்னும் லல்லு, உமேர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் ஒரு சிலருக்கு தான் தமிழ் தெரியும். இப்போ நான் ஸ்ரீ அண்ணன் எல்லாம் தான் தமிழ் பேசுவேன். இப்போ புவன்ட்டெல்லாம் நான் பேசணுன்னா ஒரு 5 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ போய் நான் என்ன கேட்குறது, வாட் ஐ ஷுட் ஆஸ்க் புவன் நவ் அப்படின்னு சொல்லி நமக்கு என்னோடய காலேஜ் டைமில் ஞாபகம் வந்துடுறேன். நான் காலேஜ் படிக்கும்போது ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும் இங்கிலீஷ் பேசின ஆள் நான். மெசேஜ் பண்ணும்போது எல்லாம் ப்ரோக்கன் இங்கிலீஷ் தானே. வாட் டூயிங், வேர் கோயிங், இப்படி தான் அவர்கிட்டையும் நம்ம பேசுறது ஃபுல்லாக. பட் அது ஒரு காலேஜ்லேயே இருந்துட்டு நம்ம இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாய்ராம் காலேஜில் எல்லாம் படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களான்னு தெரியல. இல்லை அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா, ஏன் தள்ளி உட்காந்துருக்கோம், ஏன்னா இது சாய்ராம் காலேஜ் அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் காலேஜில் வந்து பொண்ணுங்க பசங்க பக்கத்தில் உட்காரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த பொண்ணும் பேசாது, அந்த பிரச்சனை.
ஸோ நம்ம அப்படி தான் வாட்ஸ்அப் மெசேஜில் பேசுகிற மாதிரி தான் புவன் ரோட்ட என்டையர் டீம்கிட்டையும் பேசுறது. அவங்களுக்கு சில தமிழ் வார்த்தைகள் சொல்லிக் கொடுப்போம், அவங்க நமக்கு ஏதாவது ஹிந்தி வார்த்தைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் அந்த டீமில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் கீதா மேம், அப்புறம் சிஸ்டர்ஸாக நடித்த எல்லாருக்கும் அண்ட் எல்லாருக்கும் ஹாய் அண்ட் நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சாய் பல்லவி, எல்லாரும் சொல்கிற மாதிரி சாய் பல்லவி அப்படின்னும் போது எனக்கு வந்து அந்த விஜய் டிவி ஷோஸ்லேருந்தே பழக்கம் உண்டு. அவங்க உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவில் வந்து கண்டஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களோட ஷோ எதுவும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஒரு ஷோ வந்து ராஜ்குமார் டைரக்ட் பண்ணார் கோயம்புத்தூரில், ஒரு ஈவெண்ட்டு. அதில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஹாய் ஹலோலாம் சொல்லி நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க எல்லாம் சொல்லி அவங்களும் சொல்ல நீங்கள் சூப்பராக காமெடி பண்ணுறீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் நான் அவங்கள வந்து பார்க்கவோ ஏதோ இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு மலையாளம் ஃபிலிம் ஒன்று வந்திருக்கு, பயங்கரமாக இருக்குது, லவ் பிச்சுட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம். நிவின் பாலி படம் வந்திருக்கு, வாங்க போய் பார்க்கலான்னு. அந்த படத்தில் போய் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் என்டர் ஆகுது, மொத்த தேட்டரும் அப்படியே பயங்கரமாகுது, மலர் டீச்சர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு டீச்சர்னாலே பசங்க தெரிச்சு ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் டீச்சர்னு ஒன்று எக்ஸைட் ஆனது மலர் டீச்சருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் பார்த்து முடிச்சோடனே மலர் டீச்சருக்கு எப்படி எல்லாரும் ஃபேன் ஆனாங்களோ அப்படி நானும் ஆயிட்டேன் மலர் டீச்சருக்கு ஃபேன். ஸோ இப்போ அவங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி, ஹலோ சாய் பல்லவி, நான் வந்து சிவகார்த்திகேயன் பேசுகிறேன், இப்போ தான் பிரேமம் பார்த்தேன், மலர் டீச்சராக சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஃபஸ்ட்டு கடந்துட்டேன் அதை. ஐயோ அதுவும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனோன்னு அது சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த பாட்டில் சூப்பர். ஐயோ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, மீன்ஸ் அ லாட் அண்ணா. நான் ஃபோனை எப்படி எடுத்துகிட்டு சரி எப்படியா ரொம்ப ரொம்ப சூப்பர் சாய் பல்லவி, உங்கள்கிட்ட இருந்து நான் ஆக்டிங் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல, உங்கள் டான்ஸ் நாங்கள் ரசிச்சிருக்கோம். அண்ணா நீங்கள் கால் பண்ணது, அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் ஸ்டாப், நீ சாய் பல்லவியில் நான் இப்போ மலர் டீச்சர்கிட்ட பேசினதான் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மலர் டீச்சராகவே பேசிடு, அதில் வந்த மாதிரி மறந்து கூட போயிரு, என்ன சிவகார்த்திகேயன் ஒருத்தன் தெரியாதுன்னு கூட சொல்லிடு, ஆனால் அண்ணான்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு. அப்புறம் சொன்னேன் நான், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு சொன்னேன். அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கு. பட் இந்த டைம் ஸ்பேனில் அவங்கள வந்து ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார் அப்படி வந்து பிரிச்சிட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி நீஷ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவிங்கிறது ஒரு தனி பிராண்ட் இன்னைக்கு. அதுதான் ராஜ்குமார் சாரும் சொன்னார். அவங்க என்ன மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த படமே வந்து அப்படிதான், ரெண்டு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸை பற்றின படம் தான். ஒன்று வந்து மேஜர் முகுந்த் சார், இன்னொன்று வந்து இந்து மேம். இந்த 2 கேரக்டருமே பேலன்ஸ்டாக படத்தில் இருக்கும். இந்த 2 கேரக்டரும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது, அதை பண்ணி ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அப்போ ராஜ்குமார் சார் எல்லாமே ஃபைனலைஸ் ஆனோன்னு லாஸ்ட்டாக சொன்னது தான் சாய் பல்லவி பேர். சாய் பல்லவி தான் இதை பண்ணுறாங்கன்னு போது டன், அந்த சைடு பாஸ், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம சைடை இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இது டோட்டலி ஆப்போசிட் ஏரியா. இந்த மாதிரி பாடி ஏற்றிட்டு போய் நின்று கத்தி கோவமாக பேசணும் அப்படிலாம் சொல்லி வரும்பொழுது நான் வேற ஒன்றா மாற வேண்டிய ஒரு இருந்தது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு பண்ணியிருக்கோம். பட் அவங்களோட ஷூட்டில் ஒர்க் பண்ணது கம்மி டேஸ் தான் நினைக்கிறேன், ரொம்ப கம்மி டேஸ் தான். நான் காஷ்மீரில் இருப்போம், அவங்க போர்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே அவங்களோட ஒர்க் பண்ணும் பொழுதெல்லாம் அவங்க ஒரு கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்றதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அண்ட் ஒவ்வொரு சீனும் அது எவ்வளோ ட்ரூவாக இருக்கணுன்றதுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்றதை நான் பார்த்தேன். நைட்டு 3 மணி 3:30 மணிக்கெலாம் அசரவே மாட்டாங்க. அந்த ஷாட் கரெக்டாக வர்ற வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. ஐ திங்க் அவங்க டாக்டரும் கூட, அதனால் நல்லா படித்து டாக்டர்லாம் ஆயிருக்காங்கன்னா அது ஒரு படிப்பாளி ஸ்டூடெண்ட். நம்ம வந்து கடைசி நேரத்தில் மச்சான் 2 16 மார்க் சொல்கிறா, இது சொல்கிறா அப்படின்னு அந்த 16 மார்க் சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தன் வருவான், மச்சான் இது படிக்கலையா நீ, ஐயோ இதுதான்டா கம்பல்சரி சார் சொன்னாருன்னு சொல்லி. நமக்கு அதை எழுதுறது கூட சோம்பேறித்தனம் உண்டு. அதனால அவன்கிட்ட வாங்கி 2 16 மார்க் கொடுறா, இந்த மாதிரி பாஸ் ஆகிற கேஸ் நம்ம. பட் அவங்க வந்து வந்தால் வெல் ப்ரிப்பேர்ட், வெரி டெடிகேட்டட், சின்சியர் ஸ்டூடெண்ட். பட் நான் அப்படி இருந்த ஸ்டூடெண்ட்டை என்னையே அப்படி மாற்றி விட்டார் இப்போ ராஜ்குமார். நானும் இப்போ வெல் டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இப்போ அப்படிதான், இப்போ அப்படியான ஒரு ஆளாக மாறிட்டேன் நான். பட் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது நிறையா நமக்கு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கிது, அது ஒரு நல்ல லேர்னிங் கிடைக்கிது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் படமாக பார்க்கும் பொழுது இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து உண்மையாக 2 பேர்
இப்படி லவ் பண்ணியிருக்காங்க, உண்மையாக 2 பேர் இப்படி வாழ்ந்திருக்காங்க, ஒருத்தர் இப்படி உண்மையாக இருந்திருக்காருன்னு இந்த கதையை ஒவ்வொரு நாளும் அவங்களா ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய நாள் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அண்ட் நிறைய நாள் வந்து நான் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து எனக்கு கை கொடுப்பாங்க. சார் நான் முகுந்த் சார் கீழே ஒர்க் பண்ணேன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை இந்த இதில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த யூனிஃபார்மை நான் போட்டிருந்ததுக்கு, அந்த பேட்ஜை நான் போட்டிருந்ததுக்கு, அந்த பேரை பார்த்துட்டு, சார் நான் இருந்தேன் சார், லாஸ்ட்டாக முகுந்த் சாரோட நான் இருந்தேன் சார், சார் நான் அந்த இதில் அவர் ஒர்க் பண்ணும்போது நான் அதில் இருந்தேன் சார்னு நிறைய பேரை நான் காஷ்மீரில் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறனோ அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி உண்மையாக வாழ்ந்த ஒரு வீரனுடைய கதையை அதில் பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்கிற படமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசோட வச்சுக்கிற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் அது. அண்ட் இந்த படம் வந்து ராஜ்குமார் கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் சொன்னார், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து கமல் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்பே வந்து ஒன்றும் புரியல, ஓகேவா சார்கிட்ட கேட்டிங்களா எல்லாம் ஓகேவான்னு சொல்லி. பட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அதில் வந்து எப்பேற்பட்ட படங்கள் வந்திருக்கு, அதாவது கல்ட் கிளாசிக்ஸ் எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி, இன்னும் நிறையா கொடுக்க போகிற ஒரு கம்பெனி. அப்படி ஒரு நிறுவனத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாய்ப்பு வருதுன்றதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும். அதுவும் அது எனக்கு வந்து தேங்க்யூ கமல் சார், அது இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சாரை முதல்ல சந்தித்த தருணம் மறக்க முடியாது. அது ஒரு ஆடியோ லான்ச்சில் தான் நான் சந்தித்தேன். நான் வேகம் படம் ஆடியோ லான்ச் எஸ்வி சேகர் சார் வந்து அப்போ தான் நான் டிவிக்கு வந்திருந்தது. அப்போ என்னை ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க, கம்பேர் பண்ண சொன்னாங்க. அப்போது சார் தான் வந்து சீஃப் கெஸ்ட். அப்போ வந்து எஸ்வி சேகர் சார் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து மிமிக்ரியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்படி நீங்கள் கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் ரஜினி சார் வாய்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து சார் அது ஓகேவா இருக்குமா சார், கரெக்டாக இருக்குமா சார்ன்னு கேட்டேன். நீங்கள் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி. அப்போ நான் சாரை வந்து ரஜினி சார் வாய்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் சார் ஸ்டேஜுக்கு வந்தோடனே, நான் இப்போ ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தேன், அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன், வரலன்னா கூட பிரச்சனை இருந்திருக்காது போல், இவரே பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியே பின்னாடி போயிட்டேன். இப்போ சார் திட்டுறாங்களா பாராட்டுறாங்களான்னு தெரியலையே, ஏன்டா நான் அவசரமாக வந்தால் நீ வந்தது. பட் அன்னைக்கு வந்து எனக்கு அது என்னென்னு எடுத்துக்கணும்னு தெரியல. இந்த படம் பார்த்துட்டாங்க சார்ன்னு சொல்லி எனக்கு வந்து மகேந்திரன் சார் வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி சார் உங்களுக்கு ட்ரை பண்ணாங்க கிடைக்கல, நீங்கள் பேசுகிறீங்க, சார் நம்பர்லேருந்து கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொன்னாங்க, சார் படம் பார்த்துட்டாங்க அப்படின்னாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு கை வந்து உதற ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் நல்லா நம்ம படம் நல்லா, இப்போ சார் பார்க்க போகிறாங்கன்னா என்ன, ஐயோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபோன் பண்ண நானே பண்ணிட்டேன், சார் நம்பர் வாங்கி நானே பண்ணிட்டேன். எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா ஓகே, நம்ம ப்ரொடியூசரை ஹாப்பி பண்ணிட்டோம், இதுதான் ஃபஸ்ட்டு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினச்சோம். பட் இந்த ஜேர்னி, உங்களோட இருந்த இந்த அனுபவம், நீங்கள் கொடுத்த அந்த உற்சாகம், நம்பிக்கை, இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, கொட்டுக்காளின்னு ஒரு படம் பண்ணோம். அது ஒரு பெரிய முயற்சி தான், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். அதுக்கு ஒரு 3 பக்கம் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 20 நிமிஷம் அந்த படத்தை ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த படத்தை பற்றி நிறையா விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, எனக்கு அது எதுவுமே மைண்டில் ஏறவே இல்லை. இப்போ ஏற்பட்ட சினிமாவில் இவ்வளவு சாதனைகள் படைத்த கமல் சாருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம், இது போதுண்டா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி நான் டீமில் எல்லாத்தையுமே சொன்னேன். நான் அந்த லெட்டருக்கும் தேங்க்ஸ் சார், ஏன்னா அந்த லெட்டர் தான் ஒரு உத்வேகம் இந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ணணும்னு சொல்லி. கமல் சார்கிட்ட நான், அவங்க பூஜைக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே, எதுனாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எதுக்குமே வரல, நீங்கள் பார்த்துப்பீங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லி. அப்படி ஒரு இதில் அவங்க கொடுத்த எங்களுக்கு பெரிய விருது தான் அவர் கண்ணில் நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுவும் ஒரு பெரிய பாராட்டு சார். நிச்சயமாக அதுக்கு இன்னும் சின்சியராக உழைப்பேன். அண்ட் கமல் சார் வந்து அவங்களுடைய பிரதர்ஸோடு சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி, என்னுடைய பிரதர்ன்னு சொல்லி மகேந்திரன் சாரை சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய இடம்னு தெரியும். பட் மகேந்திரன் சார் என்ன ஒரு பிரதராக ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க எல்லாரோடையுமே எனக்கு ஒரு பயணம் இருக்குது. மகேந்திரன் சாரோட விஜய் டிவியில் ஒர்க் பண்ணது, விஜய் டிவியில் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது விஜய் அவார்ட்ஸ், அதை நான் ஹோஸ்ட் பண்ணது தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து மகேந்திரன் சாரும் ராஜ்குமார் அவர்களும். அப்போ பின்னாடி இருந்து டாக் பேக்கில் பேசிகிட்டே இருந்தது ராஜ்குமார் அவர்கள் தான். மகேந்திரன் சார் தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் டைமை ஹேண்டில் பண்ணிடுவானான்னு கேட்கும்போது அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாப்ல, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணது. அன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது விஜய் அவார்ட்ஸில் மகேந்திரன் சார் மூலமாக. இன்றைக்கி ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்க போகிறது இந்த அமரன் மகேந்திரன் சார் மூலமான்றதை நான் நம்புகிறேன் ரொம்ப சின்சியராக. அண்ட் டிஸ்னி பிரதர் எங்கே இருக்காருன்னு தெரியல, பரபரப்பாக ஓடிட்டுருப்பார். இங்கே வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. வரமாட்டேன், இல்லை நீங்கள் வாங்க. அவங்க டிஸ்னின்னு யாரோ இங்கிலீஷ்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வாங்க. நீங்கள்
இவர் தான் இந்த ஈவெண்ட் இன்னைக்கு நடக்கிறதுக்கும் இந்த படத்தை இழுத்து பிடிச்சி ஃபுல்லாக கொண்டு போகிறதுல முக்கியமான பொறுப்பு இவருக்கு மட்டும்தான். ஆள் பேர் தான் டிஸ்னி, நம்ம ஊர் பக்கம் தான், உசிலம்பட்டி தான். பயங்கரமான ஒரு ஆள். அண்ட் என்டையர் RKFI டீம் தேங்க்யூ. மேனேஜர்ஸ் எல்லாரும், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டதுக்கு தான். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு நல்ல பேர் கிடைச்சா முதல்ல எங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு இவ்வளோ பேர் பின்னாடி உழைச்சிருக்காங்க. கமல் சார்கிட்ட நான் இன்னும் வியந்த விஷயம் வந்து இன்னொன்று இருக்குது. கமல் சாருக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான தலைவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதை எதுவுமே மைண்டில் வச்சுக்காம, அதனால என்ன, இந்த பையன் நல்லா பண்ணுறான், என்கரேஜ் பண்ணி இந்த படத்தில் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அவர் என்கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக தான் நடந்துக்கிறாரு. அதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதை தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ இந்த படம் கமல் சார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பார்த்துருவாங்க. அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு. எனக்கு தெரிஞ்ச அந்த அபூர்வ சகோதரர்கள்ன்றது வந்து இவங்க 2 பேருக்கு தான் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். இவங்கள்ட்ட இருந்து அதை தான் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். செண்பகமூர்த்தி சார், ராஜா, என்டையர் ரெட் ஜெயின் டீமுக்கும் நன்றி. அண்ட் மற்ற ஊரில் FMS எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வரேன் உங்கள்கிட்ட தான் வரேன் அடுத்து. நான் என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் வந்து சும்மா ஒரு அலங்காரத்துக்காகவோ மேடைக்காகவோலாம் நான் சொல்லலை. விழும்போது கை தந்து எழும்போது கை தட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு நான் அப்படி லைஃப்பில் அந்த மாதிரி மொமெண்ட்டில் எல்லாமே நான் நம்புறது வந்து உங்களை மட்டும்தான். நீங்கள் அப்போ எல்லாம் கூடயே இருந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. இந்த படம் அமரன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னை இப்படி ஒரு இதில் பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, ஒரு நல்ல ரா ஆக்ஷன்லலாம் பார்க்கணுன்னு சொல்லி. அதை ராஜ்குமார் அவர்கள் வந்து உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கொடுத்துருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் இது தீபாவளி ரிலீஸ்னால நான் ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 years முன்னாடி தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரிவ்யூஸ் கரெக்டாக இல்லை, எல்லாம் இது தப்பாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் வந்து யோசிச்சிட்டே போனேன், சரி ஓகே கதை தப்பாக நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், நம்ம கரெக்டான ஸ்டோரியை சூஸ் பண்ணல, இதை இப்படி சரி பண்ணியிருக்கணும் அந்த 1 day ஃபுல்லாக நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பை ஈவினிங்லாம் வந்து சரியில்லை அப்படின்றது வந்துடுச்சு. அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருந்திருக்கலாம், கதை சரியில்லை, இது இப்படி இருந்துக்கலான்ற ரிவ்யூ மாறி அது அப்படியே எப்படி மாறிடுச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இவன் இதோட அவுட்டு, காலி, இப்படி நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு சூழ்நிலையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த டைம் கரெக்டாக வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட தீபாவளி கெட் டுகெதருக்காக நான் அங்கே போனேன். நான் அங்கே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே நுழைஞ்சா அங்கே தலை அஜித் சார் அங்கே இருந்தாங்க. எனக்கு நான் அப்படி ஒரு மனநிலையில் போனால் சார் அங்கே நின்றுட்டு ஃபஸ்ட்டு கை கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை வந்து வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் சார் அப்படின்னு கேட்டேன், வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னாங்க. நான் சாரையே பார்த்தேன். உங்களுடைய க்ரோத்தை பார்த்து நிறையா பேர் இன்செக்யூர்டாக இருக்காங்கன்னா, யூ ஆர் இன் டு பிக் லீக், வெல்கம் அப்படின்னாங்க. நான் ஏதோ எனக்கு இப்போ சொல்லும்போதும் கூஸ்பம்ஸ், ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் என்னுடைய அவங்க சீனியராக இருக்காங்க, கூப்பிட்டு சிவா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒரு விமர்சனம் நம்ம மேலே வைக்கப்பட்டால் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்றதான் அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். படம் சரியில்லைங்கிறது சரியான விமர்சனம், படத்தை சரியாக திருத்திக்கணுன்றது. ஆனால் நம்மளே காலின்னு ஒரு விமர்சனம் வருதுன்னா அதை நம்பாத, அதை நீ எடுத்துக்காத அப்படின்றத அன்னைக்கு நான் சார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த மாதிரி சார் எனக்கு அப்பப்போ சொன்ன நிறையா விஷயங்கள் இருக்குது. இது முக்கியமானதை நான் பார்க்குறேன். ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்படி இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாருமே எதுவுமே சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்மளை நிரூபிக்க தேவையில்லை, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை.
ஸோ அதை தான் நான் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுன்றதுக்காக மட்டுமே உழைச்சிட்ருக்கேன். அன்னைக்கு லைஃப்பில் தோணுனதெல்லாமும் அப்படி தான், பிரச்சனைனே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கமே. இன்றைக்கும் நான் நிறைய பேரை பார்க்குறேன், லைஃப்பில் ஒரே ப்ராப்ளம், ஒரே டிப்ரெஷன், ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம லைஃப்பில் பிரச்சனைன்றது நம்ம மெட்ராஸ் மழை மாதிரி, நீ ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது வராது. நீ ஜாலியாக இருப்பல்ல, அப்போ வந்து ஒரு காட்டிட்டு போயிடும். அப்போ எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் லைஃப்பை. பிரச்சனைன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துக்கிறத வச்சு தான். ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னால், நாங்கள் ஹாப்பியாக தான்டா இருக்கோம், எங்கள்கிட்ட ஏன்டா சொல்கிற அப்படின்றீங்க. பட் நான் இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படி சொல்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஹாப்பியாக ஜாலியாக எப்போவும் சந்தோஷமாக இருங்க. யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இட்ஸ் யுவர் லைஃப், யூ செலிப்ரேட் இட். அதே மாதிரி இந்த அக்டோபர் 31 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஒரு 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 வீரனை, அவருடைய வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம் தான். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அக்டோபர் 31 தியேட்டர்ஸில் அமரன். சூப்பர், தேங்க்யூண்ணே. நான் ரெண்டு கேள்விண்ணே உங்ககிட்ட. ஓகே, செம்மங்க. யோர் லைஃப் யூ செலிப்ரேட்டட்ன்றீங்க, சூப்பர். இப்போ ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, சக்ஸஸ்ன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? நிறைய இருக்குல்லண்ணே. உங்களோட பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய மனிதர்கிட்ட அந்த பாராட்டாக இருக்கலாம். எஸ்கே என்ன சக்ஸஸ் அப்படின்னு எதை பார்க்குறாரு? வெரி டெலிகேட் பொசிஷன் இது. ஏன்னா எது சக்ஸஸ்ங்கிறத ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சக்ஸஸ். ஸோ அதனால் நான் சக்ஸஸ்ங்கிறத விட்டு, ஏன்னா எனக்கு வந்து நான் 12 வருஷம் ஆகுது இந்த சினிமாவுக்கு வந்து. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமாக்குள்ளே வரும்போது, அப்போ வந்து நான் சினிமாக்குள்ளே நான் ரசித்த அத்தனை பேரும் இருந்தாங்க. ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், தனுஷ் சார், சிம்பு சார், கார்த்தி, விஷால், ஜெயம் ரவி, ஆர்யா, ஜீவா, இவங்க எல்லாருமே இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நானும் ஒரு நடிகனாக உள்ளே வரேன்றது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் என்ன பயங்கர அப்படியே ஒரு ஆண் அழகெல்லாம் கிடையாது, பயங்கரமான பெர்ஃபார்மர்லாம் கிடையாது நம்ம. ஆனால் டிவியில் ஏதோ என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாரையும் சொல்லி, அவங்க வந்து ஓகே நீ பண்ணுறா, நீ நம்மால் நீ ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லி தட்டி கொடுத்து, அது அப்படியே ஒரு 12 வருஷம் ஜேர்னியாக மாறி, அதுக்குள்ளே நிறையா கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு இதுக்குள்ளே இதை வந்து இன்றைக்கி இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்கல்ல, இவ்வளோ கை தட்டுறாங்க, பேரை சொல்கிறாங்க, எஸ்கேன்னு சொல்கிறாங்க, கத்துறாங்க. நான் இந்த ஜேர்னியை மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்குள்ளே சக்ஸஸ் பார்க்க தெரியல. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ன்றது படத்தோடது, அந்த படத்தோட சக்ஸஸ் ஒரு ஹீரோவை வச்சு மட்டும்லாம் கிடையாது. டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், பின்னாடி லைட் ஆஃபீஸர் வரைக்கும் இருக்காது. ஸோ நான் அந்த ஜேர்னியை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஜேர்னியில் நான் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதை திருத்திக்கிட்டு சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்குன்றதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஜேர்னி. அந்த ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. எனக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றிலாம் தெரியல எனக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஒன் ஃபைனல் கொஸ்டின். த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, தளபதி உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்தாரு, தளபதி உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்தாரு, அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி உங்களை கூப்பிட்டு வாட்ச் கொடுத்தாரு. ரெண்டுத்துக்கும் 2 குறியீடு இருக்குண்ணா எங்களுக்கு. உங்களுக்கு இதில் எது ஸ்பெஷல், துப்பாக்கியா வாட்சா? தளபதி கொடுத்த அந்த அன்பு, அதுதான் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப 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 நன்றிண்ணே. ரொம்ப 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 சந்தோஷம். இத்தனை பேரும் அவ்வளோ ஒட்டுமொத்தமாக சந்தோஷப்படுறாங்கன்னா, வெளியே இருக்க அந்த போஸ்டர் சாய் பல்லவி அவர்கள் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள். எப்பயுமே நாங்கள் உங்களை அப்படி தான் ரசிப்போம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த தீபாவளி அமரன் தீபாவளியை கொண்டாட நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும் அப்படின்னு எங்களோட ஆசை. ப்ளீஸ் ஸ்டே பேக்ண்ணே. ஸோ அமரன் டீம் சார்பாக டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் மேடை கிடைக்கிறோம்.